உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எங்கட ஊர் எங்கட மண்ணுண்டா கொஞ்சம் அன்பும் கெத்தும் தனித்துவமும் எல்லாருக்குமே கூடவாகத்தான் இருக்கும். அந்த வகையில் நாங்கள் நிற்கிறோம். இன்றைக்கு எங்கட ஊரில் நிற்கிறோம். எங்கட ஊர்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு தனித்துவம். அந்த ஊர் தான் புளியங்கூடல். பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். தெரிஞ்சவர் தெரியாதவர் எல்லாருக்குமே எங்கட ஊருன்ற சிறப்பாக இருக்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் இன்றைக்கு காட்ட போகிறோம். எங்கட ஊரில் நிறைய பெருமைகள் வாய்ந்த நிறைய விடயங்கள் இருக்கின்றது. அந்த விடயங்களில் புளியங்கூடல் என்றால் உடனடியாக அனைவருக்கும் ஞாபகத்துக்கு வருகின்ற இடம்தான் புளியங்கூடல் அம்மன் கோயில், மாரியம்மன் கோயில், அப்படியே இந்தன் முத்து விநாயகர், அப்படியே அந்த எங்களுடைய ஊரை சுற்றி நிறையவே ஆலயங்கள் சூழலாகவே காணப்படுகிறது. அங்கே இருக்கிற அந்த மக்கள் இந்த விவசாய முறைகளும் வாழ்க்கை முறைகளும் மிக தனித்துவமானவை. அவ்வாறான ஒரு அற்புதமான இடம்தான் புளியங்கூடல், கூடலூர், அவ்வாறு பல வகையில் அழைப்பார்கள். நாங்கள் அந்த புளியங்கூடலில் இப்போ நிற்க போகிறது, இப்போ நாங்கள் பார்க்க போகிறது அந்த கூடலூருன்ற வரலாறு. அந்த அன்னை ராஜ மகாமாரி வீட்டிலிருந்து அருளாட்சி நடத்துகின்ற அந்த அற்புதமான புனித பூமியிலே இன்றைய நாளிலே நாங்கள் உங்களை அழைத்து செல்லப்படுகின்றோம் அன்னையின் ஆலயத்திற்கு. ஆம், வரலாறு தந்த அதிசயம்தான் எங்கட கோயில் புளியங்கூடல் மாரியம்மன் கோயில். சரித்திரத்தில் நிலை பெறவே பக்தி நெறி தவறாத பூசை முறைகளும் வரலாற்று பாரம்பரியங்களும் கொண்ட அற்புதமான அன்னை வீட்டிலிருந்து அருளாட்சி நடத்துகின்ற புனித பூமிதான் செருத்தினைப்பதி ராஜ மகாமாரியம்மன் திருக்கோவில். செல்வதியாம் செருத்தனையின் சிங்காரவல்லி, செல்வதியாம் செருத்தனையின் சிங்காரவல்லி, தாயின் செம்பாதம் துதித்திடவே துயர் போகும் தள்ளி. அன்னையின் ராஜ மாளிகையை அருட்கொடையாளர்களும் அடியவர்களும் அவர்களுடைய அற்புதமான அந்த கைங்கரியங்களினாலே மிக அழகாக காட்சியளிக்கின்றது, அற்புதமாக காட்சியளிக்கின்றது. ஏனென்றால் 4ஆம் மாதம் 30ஆம் தேதி அன்னையின் ராஜ மாளிகை மகா கும்பாபிஷேகம் காண காத்திருக்கிறது. கம்பீர புன்னகையில் எங்கள் காருண்ய பெண்ணரசி, சிங்கார பேரழகி எங்கள் ராஜமாக மாறியவள், கங்காள சிவன் சக்தி குங்குமத்து சிவப்பாகி, கங்காள சிவன் சக்தி குங்குமத்து சிவப்பாகி, சிங்காசனம் ஏறி வருகின்றாள் தாழ் போற்றி.